ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நேரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்குறார். அவரை நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா சங்கடங்களாக தீரும், பிரச்சனை தீரும், நல்ல விலைக்கு வருவீங்க. பொதுவாக ஒரு மனித ஜாதகத்தில் உங்கள் ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். நவகரங்களில் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய தசை 19 வருஷம். ஸோ சனி பகவானுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. ஆயுட்காரகன், தப்பாக தண்டிக்கிறவர், கரெக்டாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப நம்மளை வந்து பாடாப்படுத்துவார். நல்ல நிலைமையில் இருந்துட்டோம்னா நம்மளை ராஜா மாதிரி வச்சுக்கிடுவார். ஸோ அவர் வந்து எப்படின்னா ஒரு நல்ல கிரகம், ஆனால் அவர் நல்ல நிலைமையில் நம்ம வச்சுக்கணும். சரியா நேரில் நம்ம வந்து சில காரியங்களை நல்ல காரியம் பண்ணணும்னா நம்ம நல்லபடி வச்சுக்கிடுவார். இப்போ வந்து ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் நேர்பார்வையாக ராசியை பார்த்துட்டு இருந்தார். ராசிக்கு 1ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஒரு பார்வை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. சரியா நேர்களே, இந்த வீடியோவுக்கு தம்மையில் அப்படி தான் போடுவேன். அள்ளி கொடுக்குறாரு சனி பகவான், அவரை இப்படி கும்பிடுங்கள், சங்கடம் தீரும். கன்னி, நல்ல காலம் பிறந்துருச்சு, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குறாரு சனி பகவான், இதை மட்டும் செய்யுங்கள். இதை மட்டும் செய்யுங்கன்னா என்ன, அவரை எப்படி கும்பிடணும், என்றைக்கு கும்பிடணும், அதை சொல்கிறேன். இது வந்து இப்போ கன்னிராசியில் சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக செவ்வாய் திசை ராகு புத்தி, கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, ராகு திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி, புதன் திசை சனி புத்தி, கேது திசை சனி புத்தி, இப்படி வயதுக்கு ஏற்ற மாதிரி சனி பகவான் புத்தியில் வருவார். ஒவ்வொரு தசையிலையும் புத்தியில் வருவார். அவங்களும் இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் வந்து கடன் நோய் எதிர்க்குள்ள கிரகம். ஒரு மனிதன் கடன் தீராத கடன் அப்படின்னா சனி பகவான் வந்து அவர் ஜாதகத்தில் சரியில்லைன்னு அர்த்தம். சரியா, கடனை கொடுத்துருவார். ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் இந்த பிரச்சனை கொடுப்பார். பொருளாதார பிரச்சனை கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருந்தால் கையில் காசு பணத்தை எல்லாம் பண்ணுவார். குடும்பத்தில் பிரச்சனை கொடுப்பார். பேச்சில் நிதானம் இருக்கார். முன்னுக்கு பின் மரணம் பேசுவாங்க. இல்லாததை இல்லை டக்குன்னு சொல்லிடுவாங்க, வாயை விட்டுருவாங்க. எப்படின்னா டக்குன்னு வாயை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க. 4ஆம் இடம் சுகத்தை கெடுத்துருவார், தாய் என்பை கெடுப்பார். 7ஆம் இடம் கணவன் உறவு, தாமத திருமணம். 8ஆம் இடம் இல்வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. 12ஆம் இடம் அயனசேன போகம். இப்படி நிறைய பிரச்சனை கொடுப்பார், அலைச்சலையும் கொடுப்பார். ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ வந்து நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல மாரகசானத்தில் அவர் வந்து வக்கரம் அடைகிறாரு. ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட் அவர் வந்து வக்கரம் அடைகிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 27 இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 5 மாத காலத்தை வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி பகவானால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் வராது. ஜனன ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் வக்கரம் அடைஞ்சு கேது கூட சேர்ந்து ராசிக்கு 3, 6, 9, 11, ராசி லக்கணத்துக்கு 3, 6, 9, 11 இருந்தார்னா 3, 6, 9, 10, 11. 9ஆம் இடத்துல இருந்தார்னா தவப்பனை கெடுப்பார். பட் ஜாதகனை காப்பாற்றிடுவார். அப்பா வழி ஒரு முறையில் கெடுப்பார். என்ன ஒழுங்காக கொஞ்சம் ஈவனாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் தகராறாக இருக்கும். ஒரு சிறந்த தாப்பனாகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா அதெல்லாம் செய்ய வைப்பார். ஸோ ஆனால் ஜாதகனை காப்பாற்றிடுவார் தனிப்பட்ட முறையில். அப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். ஜாதகத்தில் 3, 6, 10, 11 சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறாரு. இல்லைனா கேது கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதுபோல் மேசத்தில் அவர் வந்து நீசமாகி வக்கரமானார்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். நீச வக்கரம் ஈக்குவல் டு உச்சம். இப்போ வந்து அவர் வக்கரமாக இருக்கனால மேசத்தில் நீச வக்கரமான ஜாதகர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். இப்போ இங்கே வந்து கன்னிராசிக்கு வந்து பலன்கள் முன்ன பின்னே இருக்குது. சிலருக்கு நடக்க, சிலருக்கு நடக்க மாட்டேக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா சம்மந்தப்பட்ட கிரகம் நல்ல நிலைமையில் இருக்காது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகம் கோச்சாரத்துக்கு நல்ல நிலைமையில் வரும்போது தான் நல்ல பலன்கள் கொடுக்கும். சட்டையில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குதுங்க. நாங்கள் பலன்கள் போடுறது எல்லாமே பொதுவாக தான் போடுறோம். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக கேட்ச் ஆகணும், உங்களுக்கு கரெக்டாக அமையணும், அடாப்ட் ஆகணும்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமைச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 2025 நல்லா இருந்தேன் சார், 2026 பிறந்திலேருந்து சரியில்லை அப்படிம்பாங்க. ஏன்னா 2025 வந்து அவர் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கிரக நிலையில் இருந்திருக்கும், நல்ல இடத்துல இருந்திருக்கும். 2025 நல்லா இருந்திருப்பார். அது என்ன கிரகமோ அது அந்த கிரகத்தினுடைய உண்டான காரகத்துவமும் ஆதிபத்திய விசேஷமும் அவர் நடந்திருக்கும். இப்போ 2025 ஒருத்தருக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன். ஜாதகத்தை எப்படி நல்ல நிலைமையில் இருந்தார்னா கையில் காசு பணத்தோடு இருந்திருப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருந்திருப்பார், கோயில் உழுத்து போட்டு வந்துருவார், நல்ல ஒரு பெரிய மனுஷத்தனமாக இருந்து நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். இப்போ 2026 நல்லா இருக்காது. ஏன்னா அவர் ஜாதகத்தின்படி குரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். இப்போ ராசிக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் 11ஆம் இடத்துல. ஆனால் அவர் ஜாதகத்தின்படி குரு கெட்டு போயிருப்பார். அவர் என்ன தான் நல்ல நிலைமைக்கு வந்தாலுமே ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அவர் இந்த பலனை கொடுப்பார். சரியா நேர்களே, இப்படி நிறைய சொல்லலாம். பட் வந்து நான் உதாரண ஜாதகம் நிறைய சொல்லியிருக்கிறேன். கன்னிராசியில் நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் வந்து எந்த மெத்தட் படி சொல்லுவேன், பலன்கள்னு டக்குன்னு சொல்லிட மாட்டேன். உங்களுக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், மாயவித்தை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். அந்த வாய்ப்பாடுகள் தான் நடக்கும். மற்றபடி கோச்சார பலன்கள், இந்த ராசி பலன்கள் நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி, சரியா சேனலில் கேட்டாலும் சரி, பேப்பரில் படித்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, எல்லாமே ஜோடிக்கப்பட்டவே தான். யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்காம தான் சொல்கிறாங்க. சும்மா பொதுவாக கன்னிராசி சொன்னாங்க. கன்னிராசியில் நீங்கள் கோடிக்கணக்கில் இருப்பாங்க.
சரியா? தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கில் இருப்பாங்க. எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு 70-80 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்தியா முழுக்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க. உலகவாழ் தமிழர்கள், உலகவாழ் மக்கள், கன்னிராசியில் பிறந்தவங்களாம் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரே மாதிரி பலன் இருக்குமா? இருக்காது, சத்தியமாக இருக்காது. இப்போ சனி பகவானை பற்றி பேசுகிறேன்னா, சனி பகவான் வந்து அவங்க ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பில் இருந்து நல்ல சாரை வாங்கி அதுக்கேற்ற தசாபுத்தி நடந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இன்னும் நிறையா சொல்லலாம், ஆனால் நம்ம பலன் சொல்ல முடியாமல் போயிடும். அந்த அமைப்பு ரீதியாக சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதான் உண்மை. என்றைக்கு ஒரு ஜோதிடர் வந்து அமைப்பு ரீதியாக சொல்கிறாரோ அதுதான் உண்மை. அந்த நிலைப்பாடை சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். சும்மா சில பேர் குரு பயிற்சி ஆகிட்டா கன்னிராசிக்கு ஆகா ஓகம் வாங்க 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், லாபம் தான் கொட்டும், அப்படியே பாரு, அப்படியே பணமாக கொட்டும். நகையெல்லாம் அள்ளி போடுவாங்க, படியில் அளந்து போடுவாங்க, வெள்ளி காசாக அள்ளி போடுவாங்க, தங்க காசாக அளந்து போடுவாங்க. ஒன்றும் நடக்காது. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கணும். சரியா? அது மாதிரி இப்போ சனி பகவான் அக்கரம் நிலம் அடைஞ்சிருக்கிறாருன்னா, உங்கள் ஜாதகத்தில் சுப தொடர்பில் இருந்தாருன்னா இந்நேரம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் ஆன் பண்ணி ஒரு லிஃப்ட் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஜனநாயகம் செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. சரியா? அது வேறு ஃபார்மாலிட்டிஸ், அதுபடி பார்த்து கொடுப்போம். இப்போ வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. 1ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்க, நிதானமாக இருந்தீங்க, காரியத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க. இதெல்லாம் இனிமேல் சரியாயிரும். சரியா? படாபட்டாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தேனியாக இருப்பீங்க, டெய்லி நல்லா ஒரு ரிஸ்க்காக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் உங்களால் பிரச்சனை இருக்காது, மற்றவங்களால் பிரச்சனைனா அதுக்கு நீங்கள் பொறுப்பாளி கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்கள் அந்த கம்பெனிக்கு நல்ல ஊழியராக இருப்பீங்க, நல்ல வேலைக்காரராக இருப்பீங்க. மற்றவங்க பிரச்சனை பண்ணி அந்த கம்பெனியில் எதனாச்சும் சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் பொறுப்பாளாக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க, அவ்வளோதான். சரியா? உங்கள் மேலே யாரும் எந்த பழியும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்டி ஆயிடுவீங்க. ஆள் சுறுசுறுப்பாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, எல்லா ஒரு காரியத்தையும் ஜென்ரேட் பண்ணுவீங்க. சரியா? பழைய காரியம் எதாக இருந்தாலுமே அதெல்லாம் டியூன் பண்ணி விடுவீங்க. முடங்கி கிடந்த வேலைகளாக முடுக்கி விடப்படும். எவ்வளோ நாளாக சில காரியங்களை நீங்கள் ஆறப்படுந்தீங்கன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தூசி தட்டு ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சுகப்படுவீர்கள், சுகம் நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும். சரியா? நல்லா சாப்பிடுவீங்க, டயத்துக்கு தூங்குவீங்க, எந்திப்பீங்க, சுடக்கடுத்த மாதிரி இருப்பீங்க, நல்லாயிருக்கும். குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பீங்க, குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிடுவீங்க. இவ்வளோ நாள் சில பேர் குடும்ப பொறுப்பில் வந்து கொஞ்சம் பின்னங்கி இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருந்திருக்க மாட்டாங்க. இனிமேல் குடும்ப பொறுப்பு, குடும்ப கௌரவம், உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். விவசாயம் பலிதமாகும், விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணி, உரம், பொருட்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அதை வச்சு நல்லபடியாக போவீங்க. சிலர் சொல்லுவாங்க, காவேரியில் தண்ணி விடலை சார், ஜூன் 14 விடணும், குறுவை சாகுபடிக்கு இன்னும் வள்ளி விடலை. கடந்த 5 வருஷம் ஒழுங்காக தண்ணி விட்டுட்டு இருந்தானுங்க, இப்போ விடலை. இப்போ கர்நாடகத்துலேருந்து தண்ணி விடலை, இன்றைக்கி வரைக்கும் விடலை. இன்னும் எப்போ விட போகிறாங்கன்னு தெரில. குறுவை முடிஞ்சு சம்பா சாகுபடி ஆகிப்போச்சு டெல்டா மாவட்டத்துக்கெலாம், இன்னும் தண்ணி வரலை. விவசாயிகள்லாம் வேறு வேலைக்கு பார்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழில் போகலான்னு இருக்காங்க. ஸோ இப்படி இது ஒரு இக்கட்டான நிலைமையாக இருக்குது. ஏற்கனவே அரிசி விலை ஏறி போயிடுச்சு, 10 ரூபா ஏறிடுச்சு கிலோவுக்கு, சாதாரண அரிசியே ஏறிடுச்சு. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஜோதிடர் இதெல்லாம் சொல்லணும். சமூக அக்கறையும் இருக்கணும், யாராக இருந்தாலும் சமூக அக்கறை இருக்க வேண்டும். சரியா? ஏன்னா விவசாயங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. விவசாயத்துக்கும் கிரகங்கள் இருக்குது வேத ஜோதிடத்தில். சனி பகவான் விவசாய கிரகம், சூரியன் விவசாய கிரகம், மலைக்குண்டான கிரகம் சுக்கிரன், சனி பகவான், சூரியன், இந்த 3 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். விவசாயத்துக்கு முதல்ல என்ன தண்ணி தான் சார் வேணும். தண்ணி இருந்தால் விவசாயம் பண்ணிடுவாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது சாம ஆற்றுல தண்ணி போச்சுன்னா வாய்க்கால் வரப்போ வெட்டி விட்டு தண்ணி உள்ளே போயிடும். சரியா? வரப்போயிற நீர் உயரும், நெல் உயரும், கோல் உயரும், கோன் உயருவான். இன்றைக்கி விவசாயம் நல்லபடியாக வருது, அன்றைக்கி தான் ஆட்சி செய்கிறவனுக்கு மதிப்பு. இது ஔவையா பாட்டே படியிருக்கா, ஒரு பாடல் இருக்குது, வரப்போயிற நீர் உயரும்னு. இதெல்லாம் நிறையா இருக்குது. ரைட்டு, நம்ம நேராக விவசாயத்துக்கு வருவோம். விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக வண்டி வாகன யோகம் இருக்கும். வீட்டில் வண்டி வாகனம் மாற்றணும், புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி வாகன யோகனம் இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆட்டோமொபைல் வச்சுருக்கிறவங்க, காருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, ஆடியோ ஆஃபீஸில் வேலை வைக்கிறவங்க, கடற்கரை வாகனம் வச்சுக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ITI இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். டிரைவர், கிளீனர், ஆட்டோ டிரைவர் இவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? போக்குவரத்து சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா? திடீர்னு ஒரு டிரைவர் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகி பெரிய பங்களா கட்டிலாம் போக மாட்டார். அவருக்கு அந்த வேலை நல்லாயிருக்கும். சரியா? வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியாக ஓட்டிகிட்டு வருவார், சம்பளத்தை நல்லா கொடுப்பாங்க, வீட்டில் சந்தோஷமாக இருப்பார், தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பார். அப்படி தான் பலன் இருக்கும். திடீர்னு மேஜிக்கெல்லாம் நடக்காது. இங்கே எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா, நான் பெருசாக ஆகணும், உடனே பெருசாகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், 2 வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணும்.
அப்படிலாம் நடக்கணும்னா ஜாதகத்தில் இடம் இருக்கணும், அதுக்கு வேண்டிய தசாபுத்தி நடக்கணும். சரியா? இந்த கோச்சாரத்தில் எப்படின்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தான் பலன் சொல்ல முடியும், பசிக்கிறவனுக்கு பழைய சோறு கொடுக்குற மாதிரி தான் பலன் சொல்ல முடியும். இப்படி தாங்க கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடைக்காது. அப்படி யாராவது சொல்கிறான்னா அவன் சும்மா சொல்கிறான்னு அர்த்தம், அள்ளி விடுறான், அவங்களை திருப்திப்படுத்துகிறான், தம்மையில் போட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். போதை ஜோதிடத்தில் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லவே மாட்டேன். உள்ளதாக உள்ளவாறு சொல்லுவேன். 100% கரெக்டாக சொல்கிறானா சொல்ல முடியாது, பட் 100% ரிலேட்டடாக சொல்லுவேன். சரியா? அடுத்து வந்து தாய் தகப்பன் ஆதரவு இருக்கும், அம்மா அப்பாவோடைய ஆதரவு இருக்கும். சின்ன குழந்தைகள் நல்லா இருப்பீங்க, தாய் தகப்பனோட ஆதரவில் இருப்பீங்க. அம்மா அப்பா வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும். அப்பா நல்லா இருப்பார், உதவி பண்ணுவார். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கௌரவமாக இருப்பீங்க, பிரஸ்டீஜ் பத்மநாபான இருப்பீங்க. குடும்ப கௌரவம் போட்டி பார்க்கப்படும். அந்தஸ்து பேர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஆனஸ்ட் கிடைக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். பங்காளி விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்களும் சில நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து வர நாட்களில் நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிறருக்கு உபயோகமுள்ள ஆளாக இருப்பீங்க. சரியா? நீங்கள் அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 1, 4, 9 நீங்கள் ஒரு 2 கோணமும் ஒரு கேந்திரமும் வலுப்படுது. ஒரு விஷ்ணு சக்கரமும் ஒரு மகாலட்சுமி சக்கரமும் வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக இருப்பீங்க, பேரும் புகழோடு இருப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்கரமானது நல்ல அமைப்பு தான். கண்ணன் மணி உறவு நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். ஒரு கிரிப்பு இருக்காது, பிடிவாதம் இருக்காது, ஈகோ பிரச்சனை தீர்ந்துடும், மனஸ்தாபம்லாம் தீர்ந்து போயிடும். நல்லா இருப்பீங்க. நண்பர்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், அது 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். புதன் குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறனால மிகச்சிறப்பாக இருக்கும். நாளைக்கு தான் வராரு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்துருவார். புதாத்திய யோகம், அதுபோக வந்து சிவராஜ் யோகம் எல்லாம் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கனால லாபகரமாக இருப்பீங்க. உங்கள் உடன் பிறந்த அக்கா அண்ணன் விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். அவங்களால நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். உங்கள் அண்ணன் அக்காவால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். சரியா நேர்களே? அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன்கள் சார் கொடுப்பார்? ஆள் நிதானமாக இருப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க, பொறுமையாக இருப்பீங்க, கடமை கண்ணியை கட்டுப்பாட்டில் இருப்பீங்க, தேவைக்கு வந்து வேகம் எடுப்பீங்க. சரியா? படாப்பட்டா இருப்பீங்க. அதேமாதிரி ஒரே நேரத்தில் வந்து 2 விதமான ஆக்ஷனில் இருப்பீங்க. வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி திருமண அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கும். திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்குது, வரன் அமைய மாட்டேங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும், நல்ல ஒரு வரன் கிடைக்கும். நல்ல விதமாக முடிச்சுக்கோங்க. சரியா நேர்களே? ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. அடுத்து சனி பகவான் குரு பார்ப்பார், மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதனும் இப்போ 7 கூட சேர்ந்து இருக்கிறதுனால திருமண அமைப்பில் நல்லாயிருக்கும். சரியா? அயனசேன போகம் நல்லாயிருக்கும், கட்டில் சுகம் நல்லாயிருக்கும், படுக்கரை சுகம் நல்லாயிருக்கும். நல்லபடியாக வச்சுக்கோங்க. மனைவி வகையில் இருந்த சிறப்புகள்லாம் சரியாக பெறும். உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உடம்பு முடியாமல் இருந்தது, ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆயிரும். சரியா நேர்களே? கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்க, பார்ட்னர் போட்டு செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். குறிப்பாக ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, அதுபோக வந்து மற்ற வேலை பார்க்குறவங்க. சரியா? மற்ற வேலைன்னா என்ன வேலை சார் அப்படின்னா, நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள், காய்கறி கடை, பலசரக்கு கடை, உணவு சம்மந்தப்பட்ட வேலைகள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஐஸ் பார்லர், பியூட்டி பார்லர். ஐஸ் பார்லருங்கிறது வேறு, பியூட்டி பார்லர் அழகு சம்மந்தப்பட்டது. ஐஸ் பார்லரில் என்ன, தண்ணி சம்மந்தப்பட்டது, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், இது சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பீச்சோரம் கடை போட்டுருக்கிறவங்க, மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க, இறால் பண்ண வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள் இருக்கோ அந்தந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசி 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். சரியா நேர்களே? 3ஆம் தேதி வந்துடுவார், ஆகஸ்ட் 3 வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு 10, 11 தர்ம லாபஸ்தானங்கள் வலுப்படுது. 7ஆம் இடத்துல சனி பகவான் ரிட்ரோகிரேட் ஆகிறாரு, வக்கரம் அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வக்கரம்னா என்ன சார் அப்படின்னா, அதையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சூரியனுக்கு எந்த கிரகமும் 9ஆம் இடத்துல வக்கரமாகி 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடும். வக்கரம் அடைகிற கிரகங்கள் 5: சனி பகவான், குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 5 கிரகங்கள் தான் வக்கரம் அடையும், மற்ற கிரகங்களும் வக்கரம் அடையாது. உங்கள் ராசிநாதன் புதன் வருஷத்துக்கு 3 அல்லது 4 தடவை வக்கரம் அடைவார். அதனால் கன்னி ராசியில் அப்பப்போ சில பேர் நிலவு தடுமாட்டத்திலே இருப்பாங்க. ஏன்னா அது விதி அமைப்பு. சில பேர் கன்னிராசியில் பாருங்களேன், ஆசிரியர் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் வந்து அப்பப்போ வக்கரமாயிட்டே இருப்பார். சூரியன் கிட்டேயே போகிற கிரகம், சூரியன்கிட்டே இருக்கிற சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற கிரகம் புதன், உங்கள் ராசிநாதன். அதனால் அப்பப்போ வக்கரம் அடைவார். ஆனால் புதனுக்கு வக்கர தோஷம் இல்லைம்பாங்க, வக்கரம் கிடையாது, வக்கரகதி கிடையாது, அஸ்தங்கம் கிடையாதுமாங்க. இருந்தாலும் அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். கன்னிராசி நேயர்களுக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு இதிலேயே இருப்பாங்க. அறிவு போராட்டம் இருக்கும். அறிவு போராட்டம்னா என்ன? உன்னை யோசிப்பாங்க, அதே நேரத்தில் இன்னொரு யோசனை வந்து அதை அடிக்கும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசனையிலே இருப்பாங்க. மனப்போராட்டம் கிடையாது, அறிவு யுத்தம் இருக்கும். சரியா? அதில் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு ஏன் அப்படி நடக்குன்னா, புதன் அடிக்க ஒரு வக்கரம் அடைகிறதுனால இதை வந்து வாழ்நாளில் ரொம்ப அவங்க சந்திப்பாங்க. ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்தாலும் கூடுதலாக இருக்கும்.
ரைட் நேர்களே, ஒன்று தொட்டு எல்லா கிரகங்களும் வந்துடும். ஒரு ராசிக்கு பலன் சொல்லணும்னா எல்லா கிரகங்களும் டச்சில் வந்துடும். அப்போ தான் அது பலன்கள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு பலன், ராசினா என்ன? மனம், உடல், நீங்கள் செய்கிற காரியம், வெளிவட்டார பழக்க வழக்கம். வீட்டிலேருந்து வெளியே போயிட்டீங்க, வேலை பார்க்குற இடத்துல 10 பேர் பார்க்குறீங்க, 10 பேர் 10 ராசியில் இருப்பாங்க. அந்த ராசிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள தொடர்பு, உங்கள் ராசிநாதன் புதனுக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பு, அதுபோல் மற்ற கிரகங்கள் 7 கிரகங்களுக்குள்ள தொடர்பு, இதெல்லாம் ராசிக்குள்ளான பலன்கள். சரியா நேர்களே? இது எல்லாத்தையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணால் தான் பலன் வந்து கன்சாலிடேட்டாக நிற்கும். அது வந்து தனிப்பட்ட முறையில் 100க்கு ஒருத்தருக்கு 30% தான் நிற்கும். மீதி 30% பேலன்ஸு அப்படிங்கிறது உங்கள் ஜாதக லக்கண தசாபுத்தி அமைப்பின்படி நடக்கும். இதுதான் ஒரு மனிதனுக்கு 100% பலனை கொடுக்கும். இந்த ராசிக்கு சொல்கிறதெல்லாம் 100க்கு ஒரு 25-30% தான். அதுவும் 9 கூறாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா நேர்களே? அதனால் ராசி பலனை கேட்டுட்டு அப்படியே இருக்குமான்னு நினைக்கக்கூடாது. இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கலாம். அதுக்கு தான் ராசி பலன் சொல்லப்படுகிறது. பட்டு இது வந்து ரிலேட்டடாக இருக்கும். சரியா? கரெக்டாக ரிலேட்டடாக இருக்கும். இப்போ வந்து சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. என்றைக்கு சார் கோயிலுக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம்னா அவர் நட்சத்திரம் வர அன்னைக்கு போகலாம். உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வருகிற 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், 11ஆம் தேதி பூச நட்சத்திரம், 21ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம். இந்த அன்னைக்கு கோயிலுக்கு போங்க, சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, சிவனை கும்பிடுங்க, காலபைரவருக்கு விளக்கு போடுங்க. சரியா? சனி பகவானை கும்பிடலாம், கும்பிடலாம். சிவன் ஆலயத்தில் நவக்கிரகங்கள் இருக்கும், சனி பகவானை கும்பிடலாம். அவர் விளக்கு போட்டு கும்பிடலாம், எள்ளு விளக்கு போடலாம். நேரம் இன்னும் கும்பிடக்கூடாது. அவர் மேற்கு பக்கம் தான் இருப்பார். அவர் வலது பக்கம் நின்றுட்டு நம்ம கும்பிடணும். வலது பக்கம் நின்றுட்டு தெற்கு பக்கமாக பார்த்து கும்பிடணும். சரியா? இப்படி கும்பிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. தெற்கு பக்கமாக நின்றுட்டு அவருடைய நாமத்தை சொல்லணும். சரியா? அவருடைய நாமத்தை சொல்லணும், மந்திரத்தை சொல்லணும். இல்லை ஒன்றும் தெரியலனா சனீஸ்வர பகவானே போட்டின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். சரியா? நவகிரகத்தை ஒரு தடவை சுற்றினா போதும். சூரியனில் ஆரம்பித்து அப்படியே சூரியனிலே முடிச்சிடணும். சூரியனில் ஆரம்பித்து அப்படியே நவகிரக நாயர்களே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 9 தடவை சொல்லிட்டு வந்து சூரியனே முடிச்சிடணும். ஒரு சுற்று சுற்றினாலே போதும். ஏன்னா நவகிரகங்களே சுற்றிட்டு இருக்குது. சில பேர் 9 சுற்று சுற்றுவாங்க, அடுத்தவனே சுற்ற விட மாட்டாங்க. இடத்த அடைச்சிக்கிட்டு அது இந்த நவகிரக சன்னதி கோயிலில் வந்து ஒரு மூலையில் இருக்கும், இந்த ஈசான மூலையில் இருக்கும். அங்கே நான் அப்படியே சுற்றி வருவானுங்க. 9 தடவை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை சுற்றினா போதும். ஓம் நவகிரக நாயர்களே போற்றி 9 தடவை சொல்லிட்டு வந்து 9 தடவை முடிச்சிடலாம். சூரியனில் ஆரம்பித்து சூரியனிலே முடிச்சிடலாம். சரியா? சில பேர் வளம் இருந்த இடம் சுற்றணும் அப்படிமா, அப்படிலாம் வேண்டாம். எப்பயும் போல் சுற்றிட்டு வாங்க, ஒரு தடவை சுற்றினாலே போதும். சனி பகவானுக்கு முன்னாடி தெற்கு பக்கம் நின்று கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வந்து மதியம் வந்து காக்காவுக்கு சாதம் வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் வைங்க. ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள். ஏழைகளுக்கு கருப்பு கம்பளி கொடுங்க, இல்லைன்னா கருப்பு கலர் குடை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க. உடல் ஊனமுட்டவர்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்கள். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. மரத்துக்கடியில் இருக்க எறும்பு புத்துகளுக்கு தீனி போடணும். ஜீனி, நாட்டு சக்கரை, பொரியடலை, இது மாதிரி சில சின்ன பொருட்களை போடணும். சரியா? எறும்பு புத்துகளுக்கு வந்து தூளாக தான் போடணும். அப்போ தான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பவுடராக போடலாம். அரிசி மாவில் சக்கரை கலந்து போட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அரிசி மாவு சக்கரை கலந்து, நாட்டு சக்கரை கலந்து போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. எறும்புகளுக்கு நல்லா இருக்கும். சந்திரனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. அரிசி மாவில் சந்திரன், நாட்டு சக்கரையில் சுக்கிரன், அருமையாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு வந்து 11, 2, 9 இதை செய்யுங்களேன், சிறப்பாக இருப்பீங்க. இப்படி செய்யுங்க. எறும்பு புத்துகள் கும்பிட்டிங்கன்னா சனி பகவானுடைய அனுக்கிரம் அப்படியே கிடைக்கும். எறும்பு அது வேப்ப மரத்துக்கு அடியில் எறும்பு புத்துகளுக்கு போட்டிங்கன்னா சனி தோஷம் அப்படியே தீரும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலுமே தோஷம் தீரும். இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரிசி மாவு, நாட்டு சக்கரை கலந்து 1 ஸ்பூன் போடுங்க. ஓம் நமசிவாய நமகன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் போடுங்க. கோயிலுக்கு போட்டு வந்த அன்றைக்கி போடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அவர் நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. நட்சத்திரத்தை அன்றைக்கி கோயிலுக்கு போட்டு வந்து வேப்ப மரத்துக்கு அடியில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கோயிலில் உள்ள மரத்துக்கும் போடலாம். கோயிலையும் வேப்ப மரம் வச்சுனா அங்கேயும் கொண்டு போடலாம். கோயிலுக்குள்ள மரத்துக்கும் போடலாம். வீட்டில் இருந்து ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு போய் அங்கே கோயில் சன்னதிக்குள்ளேயே போடலாம். மரம் இருக்கும், நிறைய மரம் இருக்கும். வேப்ப மரம் இல்லைன்னா புங்க மரம், எந்த மரம் இருக்கோ அந்த மரத்துக்கு அடியில் போடுங்க. கோயிலுக்குள்ளே வேதம் கிடையாது. இறைவன் அங்கே நிறைஞ்சிருக்கிறார், நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறார். இப்படிலாம் செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நான் இந்த ஆகஸ்ட் மாதம் 3 தேதி சொல்லியிருக்கிறேன். 3, 11, 21 அந்த அன்றைக்கி இப்படி கும்பிடுங்க, பிரச்சனையெல்லாம் தீரும். சனி பகவான் கண்ணை திறந்துட்டார்னா உங்களுக்கு ஆயில் கூறும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வம்போலுக்கு பிரச்சனை குறையும், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஆள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சரியா? எல்லாத்தையும் கொடுப்பாரு. நியாயம் நீதி நேர்மையாக இருப்பீங்க. யாரையும் கெடுக்க மாட்டீங்க. நீங்களாகவே இருப்பீங்க. எப்போ நீங்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கெடுவான் கேடு நினைப்பான். ஒருத்தன் கெட்டு போகிறவன் தான் பிறகு ஒரு கெடுதலை நினைப்பான். அவனுக்கு தான் அடுத்து கெடுதல் வரும். இவன் வந்து அடுத்தவனை கெடுப்பான். ஆனால் பின்னாடி இவனுக்கு பெரிய கெடுதல் வந்துடும். அதுலேருந்து இவனால் மீறவே முடியாது. அதெல்லாம் சனி பகவான் செய்வார். ஸோ நீங்களாக வாழணும் அப்படின்னா தனித்தன்மையோடு இருக்கணும். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மையோடு நீங்கள் வாழணும்னா சனி பகவானை தான் கும்பிடணும். மற்ற கிரகங்கள் மற்ற பலன்களை கொடுத்தாலுமே சனி பகவான் இதெல்லாம் கொடுப்பாரு. ஒரு மனிதனை செதுக்கிறவர் சனி பகவான் தான். பாறையில் வந்து தேவையில்லாத பொருட்களை செதுக்கிட்டோம்னா சிலை வந்துடும். அது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத பழக்க வளத்தை செதுக்கிறவர் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு மனிதனை செதுக்கிட்டார் வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கிட்டத்தட்ட சன்னியாசி ஆயிடுவான். இல்வாழ்க்கையை விட்டு துறவுமாரமாய் போயிடுவான். சித்து ஆன்மீகம் அப்படி அப்படின்னு போயிடுவான். அதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம்.
வீடியோ லென்த்து கூடும். நான் ஒரு நாள் சனி பகவானை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? ஓகே நேயர்களே, இப்போ ஒரு வக்கரமாக இருக்கிறாரு. இது மாதிரி காரியத்தை பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியத்தை பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். நேற்று கூட அஸ்த நட்சத்திரத்துக்கு வீடியோ போட்டேன். அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான நாட்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள். 100 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் வந்து யோகத்தை கொடுக்கும், அந்த நட்சத்திரம் காலண்டரில் எப்போ வருது அதை பார்த்துக்கலான்னு நேற்று போட்டிருந்தேன். அதனை பார்த்துருக்காங்க. அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்து உத்தரத்துக்கும் போடுறேன், சித்திரைக்கும் போடுறேன். ஸோ நான் இப்படி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு எது வசதியாக போடுறதோ அதை மட்டும் செய்யுங்க. இவர் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணும்னு எனக்கு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, இக்னோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மனசில் பிடிச்சி டக்குன்னு செய்யணும்னு நினச்சின்னா செய்யுங்க. நான் அதுக்காக தான் சில நாட்கள்லாம் சொல்லிடுவேன். நான் சொன்ன நாட்கள் எல்லாமே இங்கிலீஷ் டேட்டு தான். சரியா? தமிழ் டேட்லாம் கிடையாது. இதை பற்றி எதுவும் சந்தேகமும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டேட்டா எல்லா நேரமும் நான் ஞாபகத்தை வச்சுருக்க மாட்டேன். நான் வேறு வேலையில் இருப்பேன், தப்பாக சொல்லிடுவேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் பொறுமையாக பார்த்து சொல்லுவேன், யோசனை பண்ணி சொல்லுவேன், இல்லைன்னா ரெஃபர் பண்ணி சொல்லுவேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்து கொடுப்போம். அது சம்மந்தப்பட்ட தகவல் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஜாதகம் பார்க்குறனோ தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன். ஓகே நேயர்களே, கன்னி ராசிக்கு வந்து இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்குது. புதன், செவ்வாய், குரு, சூரியன், சனி பகவான், இந்த 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு அஸ்தம், சித்திரை, உத்திர நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.